Good morning friends, welcome to our channel Option Trader Tamil, the right way of trading. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்க்கு பதிலு நம்ம ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டிலை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஏன் இந்த ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டிலை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே டெக்னிக்கலாகவும் ஒரு ஃபண்டமெண்டலாகவும் அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டை மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணக்குள்ள ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது அப்படின்னா அதை அப் ட்ரெண்டாக மாற்றக்குள்ள இந்த ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டிலை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் நான் ரெட்டில் மார்க் பண்ணி வைக்கிறது மந்த்லி டைம் ஃப்ரேம், க்ரீனில் மார்க் பண்ணி வைக்கிறது வீக்லி, ப்ளூவில் மார்க் பண்ணி வைக்கிறது டெய்லி. ஓகேங்களா. இது ஏன் மார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சடனாக மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு டைமில் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான லெவலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில்லாம் இப்படி ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ட், இந்த இடத்துல சப்போர்ட், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட், இந்த இடத்துல சப்போர்ட்னு வரையும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ட்ரெண்ட் வருது, இந்த அப் ட்ரெண்ட் வருது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கீழே வருது பாருங்க, இந்த இடத்த தான் நம்ம முக்கியமான லெவலாக எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான லெவல் வரும். அது வேற இல்லாமல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு கேண்டில் இப்படி இருக்குது, இதோட விக் இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ அடுத்த கேண்டிலோட இப்படி இந்த சைஸ் இருக்குதுன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஜோனு, இந்த இடத்துல ஒரு ஜோனுன்னு இப்படி போட்டுப்பீங்க, ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நிறைய நாய்ஸஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்பயுமே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் வருதா, ஓகே, ஒரு விக் வருது. இப்போ இந்த கேண்டில் வந்து வருது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன விக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல எங்கே நம்ம வந்து லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு பாடியும் மீட் ஆகுது பாருங்க, இந்த இடத்துல தான் நம்ம லைன் ட்ராப் பண்ணோம். ஏன் இந்த இடத்துல லைன் ட்ராப் பண்ணோம், இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் எடுத்துட்டு வராங்க, பட் இந்த இடத்துல தான் நமக்கு மெயின். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க வந்து சப்போர்ட் இங்க ஒன்று வரைஞ்சிருப்பீங்க, இங்க ஒன்று வரைஞ்சிருப்பீங்க, அந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். ஸோ நம்ம வந்து இந்த இடம் பாடியை சேமா பண்ணும்போது இந்த இடத்துல பர்ஃபெக்டான லெவல் கிடைக்கும், உங்களுக்கு என்ட்ரிக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ரைட், நம்ம அடுத்து என்ன பண்ணணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே டன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் இது பாருங்க, இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான லெவல், ஒரு ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வரான், அந்த இடத்துல இருந்து சேஞ்ச் பண்ணி அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கான். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான லெவல். இங்கே பாருங்க ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டு, இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான லெவல். இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கான், இங்கேருந்து ஒரு முக்கியமான லெவல் எடுத்திருக்கோம். இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு, புல் பேக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கோம், அதனால திரும்ப லைனை ட்ராப் பண்ண வேணாம். ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் இது பாருங்க, இந்த இடத்துல வந்து ரெட் கேன் லைனில் ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான லெவல். இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சிருக்கு, திரும்ப சடன் ஃபால், ஓகேங்களா. ஸோ திரும்ப இந்த இடத்துல போயிட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்து சப்போர்ட் திரும்ப எத்தனை தடவை எடுத்துருக்கோம் பாருங்க, ஓகேங்களா. ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில் ரொம்ப முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் அனலிசிஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலிசிஸ் பண்ணிப்போம். ஸோ வீக்லியில் வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 வீக் இருக்குது, 1 வீக் வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லெவல். வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது, சரிங்களா. இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது, இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வீக்லி மந்த்லி டெய்லி அப்படின்னு அனலைசிஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டில் அது எப்படி எஃபெக்டிவாக ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு பார்த்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில். ஓகே, நான் இப்போ ஆல்ரெடி வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வரையும் வச்சிருக்கிறேன். ஸோ பாருங்க, இப்போ நான் வந்து மந்த்லி 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சு காட்டுறேன் பாருங்க. எக்ஸாக்டாக மார்க்கெட் பாருங்க, ஃபால் வந்திருக்கு, அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு, சரிங்களா. ஸோ திரும்ப வந்து மார்க்கெட்டு எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கு வந்திருக்கு, திரும்ப இந்த இடத்துல இருந்தா ரிவர்சல் ஆகுது உங்களுக்கு, ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல், அடுத்த லெவல் நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, இந்த இடம் ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஜோனு. இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் வந்து திரும்ப இந்த இடத்துல இருந்து அப் ட்ரெண்டு, இந்த லைன் நம்ம ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருக்கோம், ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டி டைம் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில், மோஸ்ட்லி இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க யூடியூபர்ஸ் யாரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். எஃப்ஐஐ டிஐஐ இந்த இடத்துல தான் பை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கேரண்டீடாக சொல்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்க. இந்த லெவலை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பதில் இந்த ட்ரெண்ட் சேஞ்சிங் கேண்டில் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப அக்யூரேசியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ குட் டே.